வீடியோ எடுக்கிறேன் வரைஞ்சிட்டேன். அதாவது இதோட லீத்தார் வந்து இப்படி தான் இருக்கும். இது வேறு பறந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, இப்போ இதை நான் வந்து உனக்கு மறுபடியும் வரைஞ்சி காமிக்கிறேனே. நடுவில் வந்துட்டு இபி இருக்கும், மேலே வந்து வோல்டேஜ் ப்ரஷ்ஷோட இது இருக்கும். வோல்டேஜ் ப்ரஷ் வந்து கேள்வியில் கொடுத்துருந்தாங்கன்னா இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இந்தாண்ட ஆர்ஷானு, இந்தாண்ட வந்து டெர்மினல். இதுதான் மோட்டருக்கும் ஜென்ரேட்டருக்கும் இருக்கிற வித்தியாசம். ஜென்ரேட்டரில் வந்துட்டு நார்மலாக வரைகிறேன், இதெல்லாம் பண்ணல. இங்கே லோடு இருக்கும், இதை தான் சொல்லியிருக்கேன். இது விஎல்லாக இருக்கும். இங்கே வந்துட்டு விடியாக இருக்கும், டெர்மினல். பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகேயா? ஏன்னா ஜெனரேட்டர்னால் என்ன அர்த்தம்னா, இது கரண்ட் ஜெனரேட் பண்ணி இங்கே ஒரு லோடு இருக்குதுன்னு வைங்க, அதை வந்து ஓட வைக்கிறது. அதாவது இப்போ சோலார்னு வச்சுக்கோங்க, சோலார் ஜெனரேட் பண்ணி அது வந்துட்டு லைட்டு சப்ளை பண்ணுதுன்னு வச்சுக்கோ, அந்த கான்செப்டு. இதுனா வந்துட்டு மோட்டர் நம்ம பவர் சப்ளை கொடுத்து இந்த மோட்டரை ஓட வைக்கிறோம். அதுதான் இதோட கான்செப்டே. அதனால் மோஸ்ட்லி கல்குலேஷன் சேமு, இது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓகேயா, இதோட வந்துட்டு ஃபுல்லாக நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதான் கதை, ஒன்று மட்டும் கொடுக்குறேன், பார்த்து புரிஞ்சுக்கோ. லீத்தாரோட பேசிக் இது தான். இங்கே விடினால் இங்கேருந்து தானே பவர் சப்ளை போகுது. இதில் வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து போவோம், இப்படி தான் போவோம். ஏன்னா இதுதான் ஜெனரேட்டர், கரண்ட் ஜெனரேட் பண்ணி இப்படி போவோம். இது வந்துட்டு நம்ம பவர் சப்ளை கொடுக்குறோம், இப்படி வரும் வறுத்து ஐடி இங்கே வந்து இறங்கும். இங்கே வந்துட்டு ஐஏ அமெச்சர்னு வாங்க. ஐஏவும் ஆர்ஏவும் எங்கே இருக்கும்னா, இங்கே நம்ம எங்கேயுமே போட மாட்டோம். நீ நோட்ஸில் பார்த்தோன்னா இங்கே அதுக்குன்னு ஒரு தனியாக ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது ஆனால் எங்கே இருக்குன்னா இதுக்குள்ளே இருக்கும். ஸோ ஆனால் அது மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க. அதனால் நீ இப்படி இங்கே ஆர்ஏன்னு போட்டாலும் போதும், வரையணுன்னு அவசியம் இல்லை. ஆர்ஏ ஐஏ இங்கே இறங்கும். இந்தாண்ட பொறுத்து வந்து ஐஎஸ்ஹெச். இப்போ கணக்கு பண்ணுறப்போ வந்துட்டு இன்னொன்று இருக்குடா, இது நான் அந்த நோட்ஸில் சொன்னேன்னான்னு தெரில, வீடியோவில். இந்த மாதிரி எல்லா லீத்தார்லேயுமே வந்துட்டு பேரலரில் இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்கும், விஎஸ்ஹெச். ஓகேயா? இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்குன்னா இங்கேயும் இருக்கும். கான்செப்ட் என்னென்னா, விடி கொடுத்துருவாங்க, விடியும் விஎஸ்ஹெச்சும் ஈக்குவல். இது எதுக்கு ஹெல்ப் ஆகும்னா, ஆர்எஸ்ஹெச் கொடுத்துருவாங்க, விஎஸ்ஹெச் வந்து இதே தான், ஆனால் இதை கொடுக்க மாட்டாங்க, நீ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ உனக்கு ஐஎஸ்ஹெச் கண்டுபிடிக்க வந்துட்டு இந்த வோல்டேஜ் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா ஓம்ஸ் லா தான். எப்படி? I ஈக்குவல்ஸ் டு வி பர் ஆரா. வோல்டேஜ் வந்து இந்த வோல்டேஜ் எடுப்பேன், ரெசிஸ்டர் இதை எடுப்பேன், இந்த கரண்ட் கிடச்சிரும். ஓகேயா? இப்போ வந்துட்டு ஐடியும் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஐஏ தான் இப்போ கதையாகவே இருக்கும், ஏன்னா இதோட வோல்டேஜ் கண்டுபிடிக்கணுமே. அப்போ கண்டுபிடிக்க வந்துட்டு அதுதான் இஎம்எஃபாக என்னமோ போட்டிருப்பானுங்க. இப்போ அதோடய ஃபார்முலா இங்கே ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன், நானே வரைஞ்சே சொல்லிட்டேன். சரி, என்னது ஐடி இப்படி வருதா, இதுலேருந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாக்கா, இதை மைனஸ் பண்ணாக்கா இது கிடச்சிரும். அதுதான் இதோட பேசிக் ஃபார்முலா. இது ஐடி ஐஏ ப்ளஸ் ஐஎஸ்ஹெச், இதோட டோட்டல் வந்து இது ரெண்டும் பீண்டா பண்ணிக்கிறது தான் பேசிக்கான. ஐஏ வந்துட்டு ஐடி மைனஸ் ஐஎஸ்ஹெச், விடி. இது இப்போ ஃபார்முலா சொல்கிறேன். மெயினாக இந்த கரண்ட் கண்டுபிடிக்க, ஏன்னா இப்போ இந்த கரண்ட் கண்டுபிடிச்சிட்டேன், இதை கண்டுபிடிச்சிட்டேன், இது ஆல்ரெடி இருக்கும், இதே தான். இது இப்போ வந்துட்டு மெயினாக கண்டுபிடிக்க சொல்கிறது இதோட என்னது இஎம்எஃபாக என்னமோ சொல்லுவாங்க, என்னென்னமோலாம் கேள்வி கேட்பானுங்க. பேசிக்காக இதை தான் கேட்பானுங்க. இபி இது ஒரு மெயின் தெரியுமா? மோட்டரில் வந்துட்டு இபின்னு பாய்ப்பாங்க, ஜெனரேட்டர்னால் இஜின்னு பாய்ப்பாங்க. மாற்றிடாத, மாற்றினாலே மாறி போயிடும். விடி இருக்குல்ல, இது நம்ம கொடுக்குறது இப்போ குறைஞ்சது 500 வோல்ட். 500 வோல்ட்டு தரோன்னா ரெசிஸ்டர்லலாம் கரண்ட் வேஸ்ட் ஆகும், போயிட்டு தான் மிச்சம் இந்த மோட்டருக்கு வரும். ஸோ அதனால தான் இங்கே மைனஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தோன்னா ஜெனரேட்டரு இது ஜெனரேட் பண்ணோம், இதுலேருந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நான் கால் பண்ண விரும்பல, விடு. இபியா இப்போ இந்த இது 500 வோல்ட்டா, இதெல்லாம் மைனஸ் ஆகும். எல்லாமே மைனஸ் ஆகாது, அதையும் புரிஞ்சுக்கோ.
ஏன்னா நீ நல்லா பார்த்தனா கரண்ட் வந்துட்டு இவ்வளோ தான் போகுது, ரைட்டா? ஸோ இந்த வழியில் எந்த ரெசிஸ்டர் இருக்கோ அது மட்டும் தான் கணக்காகும். ஒன்று அப்படி பார்த்தோன்னா RA மட்டும்தான் இருக்குது, இது வராது. ஏன் வராது? ஏன்னா இது பக்கத்தில் இருக்குது, இது வேறு சர்க்கட். இது எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது எதுக்கு இருக்குன்னா மெயினாக இதோட கரண்டை கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிக்க, அவ்வளோதான். இது ஹெல்ப் ஆகும். அப்போ வந்துட்டு VT மைனஸ் RA கொடுத்துருப்பாங்க, IA வந்து நீ கண்டுபிடிப்ப, டைம்ஸ் பண்ணால் இதோ இங்கே இருக்கிற ஒரு வோல்டேஜ் ட்ராப் கிடைக்கும். அது வோல்டேஜ் ப்ரஷ். வோல்டேஜ் ப்ரஷ் வந்து நீ கேள்வியில் கொடுத்தா தான் பாய்ப்பேன். ஆக்சுவலாக ப்ரஷ்னால் என்னென்னா இது, இந்த ரெண்டு தான் ப்ரஷ்ஷு. அங்கே லைக் எப்படி போட்டிருப்பாங்கன்னா ஈச் ப்ரஷ் 1 volt இப்படி இருக்கும். அப்படின்னா ஒரு லீட்டாரில் வந்துட்டு 2 ப்ரஷ் இருக்கும், 1 2 இப்படி போட்டிருந்தாங்கன்னா உனக்கு எத்தனைன்னு தெரியாது பாரு. 1 தான் பண்ணனா கதை. அதையும் நீ தனியாக ஆக்சுவலாக செய்கிறது பெட்டர், தெரியுமா? மார்க் கிடைக்கும். வோல்டேஜ் ப்ரஷ் என்னது 1 volt டைம்ஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 2 volt. சரி, ஒரு வேளை கொடுத்துருந்தாங்கண்ணா இப்போ வந்து அதோட மைனஸ் பண்ணுவேன். லைக் இப்போ வந்துட்டு லாஸஸ் வோல்டேஜ் அந்த மாதிரி ஏதாவது தனியாக கேள்வியிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நீ மைனஸ் பண்ணுவேன். பண்ணிட்டேன்னா EB கிடச்சிரும். இது வந்துட்டு இந்த லீத்தாக இருக்குது. இன்னொரு லீத்தார் இருக்கும், லாங் ஷானா ஷார்ட் ஷானான்னு தெரில. இங்கே வந்துட்டு இன்னொரு சைட்டு வரைகிறேன், இடம் இல்லையே. இதே கான்செப்ட் தான், இங்கே மட்டும் இன்னொன்று ஒன்று எக்ஸ்ட்ராவாகும். இது எல்லாமே சேம் கான்செப்ட் தான். நான் இது இப்போ வரைகிறேன். இது EB, இங்கே வந்துட்டு ஒரு இது இருக்கும் ரெசிஸ்டரு, இப்படிவா டெர்மினலு, இங்கே ஒரு ரெசிஸ்டரு. இது வந்துட்டு RA இல்லை, இது வேறு தெரியுமா? இது வந்துட்டு R சீரி, இது R ஷான். இங்கே தான் வந்துட்டு RA இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா கரண்ட் போகிறப்ப வந்துட்டு இது ITயாக தான் இருக்கும், இங்கிட்டு போகிறப்ப ISHாக தான் இருக்கும், அதாவது R ஷான். இங்கிட்டு வரப்ப ISஆ இருக்கும், சீரீஸ் கரண்ட். இங்கே ஒன்று இறங்கும் IA. புரியுதா? எனக்கு நடுவில் ரெசிஸ்டர் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு கரண்ட் இருக்கும். இதில் ஒன்று இருக்கிறது என்னன்னா இந்த ரெண்டு கரண்ட்டுமே சேம் தான். லைக் நீ அது எப்படி வரும்னா IA ஈக்குவல்ஸ் டு IS வரும். இது வந்துட்டு இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம் வரும் இந்த மாதிரி லீத்தாருக்கு மட்டும். இதோட பேர் வந்துட்டு ஷார்ட் ஷானா லாங் ஷானான்னு தெரில. நான் அந்த வீடியோ அனுப்பியிருப்பேன் பாரு, யூடியூப் லிங்க்கு, அதிலே போட்டிருப்பேன். எல்லாமே சேம் தான் வரும், இந்த இடம் மட்டும் தான் மாறும், ஜெனரேட்டருக்கும் இதுக்கும். இப்போ வந்துட்டு லைக் எப்படி வரும்னா இதோட ஃபார்முலா எழுதுகிறேன். EBயோட EB ஈக்குவல்ஸ் டு VT மைனஸ் இப்படி தானே வருது, என்ன வருது? IT முடிஞ்சு IS வருது, IS டைம்ஸ் RS மைனஸ் இது வருதா. அடுத்தது IA வருது. IAவும் ISவும் ஒன்று தான், ஸோ நீ பேனிக் ஆக தேவையில்லை. IA RA மைனஸ் VB வோல்டேஜ் ப்ரஷ். இவ்வளோ தான்டா, இவ்வளோ தான். ஆக்சுவலாக 20 மார்க்குன்னு நினைக்கிறேன், தெரில வேறு என்னென்ன கேட்பானுங்கன்னு தெரில. லீத்தாரை பார்த்துக்கோ, லீத்தாருக்கு மார்க் இருக்குது, கல்குலேஷனுக்கு மார்க் இருக்குது. மெயினாக இந்தாண்ட சைடு இருக்கிற வோல்டேஜும் இந்தாண்ட சைடு இருக்கிற வோல்டேஜும் சேம். அதை வச்சு தான் நீ இந்த கரனை கண்டுபிடிப்ப. இந்த கரனை கண்டுபிடிச்சா தான் உன்னால் IA கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா இது ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. IA கண்டுபிடிச்சா தான் உன்னால் EB கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதான். இது மோட்டருக்கு. ஜென்ரேட்டரோட நான் அந்த வீடியோ அனுப்பிட்டேன், அதில் நான் டீட்டெயிலாக தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோடா, நான் உனக்கு இப்போ கால் பண்ணி எழுப்புறேன். 10 நிமிஷம் வீடியோடா.